ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டாபிக் என்னென்னா இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு இடையே நடந்த T20 மேட்சை பற்றினது தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா ஸ்ரீலங்கா இடையே நடந்த T20 மேட்ச்சில் முதல்ல ஸ்ரீலங்கா டீம் டாஸ் வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. இந்தியாவிலேருந்து ஓப்பனிங் பிளேயர்ஸாக சுபம் கெயில் மற்றும் ஜெய்ஸ்வால் களமிறங்கி ஒரு நல்ல அதிரடி பேட்ஸிங்கை கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். சுபம் கெயில் 16 பால்ஸுக்கு வெறும் 34 ரன் எடுத்து அவுட் ஆக கேப்டனான சூரியகுமார் களமிறங்குறாரு. நெக்ஸ்ட்டு ஜெய்ஸ்வாலும் ஆட்டமிழக்க அதன் பின் வந்த ரிஷப் பாண்ட் மற்றும் சூரியகுமாரோட பார்ட்னர்ஷிப்னால் ஆட்டம் களக்கட்ட ஆரம்பிச்சிச்சு. சூரியகுமார் 26 பால்ஸில் 58 ரன் எடுத்து விக்கெட் இழக்க, ரிஷப் பாண்டும் 33 பால்ஸ்க்கு 49 ரன் எடுத்து விக்கெட் இழக்கிறாரு. அடுத்த பேட்ஸ்மேனாக ஹார்திக் பாண்டியா, ரிஷுகு சிங் களமிறங்கி மிக சொற்ப ரன்களை ஆட்டம் இழக்கிறாங்க. லாஸ்ட்டில் இந்தியா 7 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவருக்கு 213 ரன் எடுத்தது. ஸ்ரீலங்கா டீம் ஈஸியாக அவங்கள வின் பண்ணிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக களமிறங்கிய ஸ்ரீலங்கா டீம் ஓப்பனர்ஸ் நிஷாங்கா மற்றும் மெண்டிஸ் ஒரு நல்ல அதிரடி ஓப்பனை கொடுத்தாங்கன்னு தாங்க சொல்லணும். இந்திய ஃபேன்ஸோட மத்தியில் இந்தியா வெற்றி கனவாக போயிடுமோன்னு நினைக்க வச்சது. பின்னர் களமிறங்கிய பேட்ஸ்மேன் மெண்டிஸ் 27 பாலுக்கு 45 ரன் எடுத்து அவுட் ஆக, நெக்ஸ்ட்டு குஷல் களமிறங்குறாரு. நிஷாங்கா 48 பாலுக்கு 79 ரன் எடுத்து விக்கெட் இழக்க, நெக்ஸ்ட்டு களமிறங்கிய பேட்ஸ்மேன் எல்லோரும் மிக மிக சொற்ப ரன்களில் ஆட்டம் இழக்க இந்தியாவோட வெற்றி உறுதி செய்யப்பட்டது தான் சொல்லணும். அதாங்க நடந்த T20 மேட்ச்சில் இந்தியா அதிரடியாக வெற்றி பெற்றது. நமது கௌதம் கம்பீர் ஒரு சிறந்த கோச்சுன்னு நிரூபிச்சிட்டாங்க. மேலும் சூரியகுமாரும் தன் கேப்டன் வேலையை கரெக்டாக செஞ்சாருன்னு தான் சொல்லணும். இப்படி இந்தியா டீம் T20 அதிரடியாக வின் பண்ணிட்டாங்க. உங்களில் யாருக்கெல்லாம் கிரிக்கெட் பிடிக்கும்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.